நீட் எக்ஸாமினுடைய ரிசல்ட் வெளியாக இருக்கிறது. முதல் 10 இடங்களில் 4 தமிழக மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பெருமை மிக்க ஒரு தருணம். இப்படிலாம் பார்க்கும்போது நீட் நல்லது செஞ்சுருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ உங்களுடைய புரிதல் என்ன? நீட்டு நல்லா இருக்கா, தீங்கு விளைவிக்குதா, இல்லை மெடிக்கல் அப்படிங்கிறது எட்டாக்கனியாக போயிட்டு இருக்கா, இல்லை சாதாரண மக்களுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களும் படிக்கிறவன் எங்கே இருந்தாலும் படிச்சிடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். என்னடா முதல் இன்ட்ரோலி எங்களை கோர்த்துட்டு நீ தப்பிக்கிற விக்கி அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியுது. இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் அரசியல் சதுரங்கத்தில் நம்ம போட்ட காணொலிகள் எல்லாமே ரொம்ப வைரல். என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையினுடைய விசாரணை, அதுக்கு அடுத்ததாக ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு, அண்ணாமலைக்கு எதிராக அதிமுக கொந்தளித்தது, அப்படி இப்படின்னு சொல்லி தமிழக அரசியல் ஒரு புயலே வீசிட்டு இருக்கு. அந்த புயலில் யார் யார் கரை சேர்றாங்க அப்படிங்கிறதும், எந்த கூட்டணி கரை சேருது அப்படிங்கிறதும், யாருடைய சொத்துக்கள் யார் அபகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பல விதமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரப்போகுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா அவர்கள் வந்தபோது திடீர்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிடுச்சு. அந்த கரண்ட் ஏன் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விளக்கத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. அடுத்ததாக இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுதியினுடைய முடி இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் அமெரிக்கா விட்டு கொஞ்சம் விலகி போகலாங்கிற முடிவில் தான் இருக்காருங்கிறத இன்னைக்கு இன்டர்நேஷனல் மீடியா வரை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சீக்கிரமாக டீடாலரைசேஷன் நடக்க வாய்ப்புகள் இருப்பதாக பல மீடியாக்களும் பேசி வருது. அதில் மிக முக்கியமான ஒரு நாடு எகிப்து. இப்போ கடைசியாக எகிப்தும் சேர்ந்துருக்காங்க. நாங்கள் பிரிக்ஸ் நாடுகள் கூட சேர்ந்து செய்யக்கூடிய ட்ரேடை இனிமே பிரிக்ஸ் கரன்சியில், ஏதாவது இந்தியன் ரூபியோ இல்லாட்டி ரஷ்யாவினுடைய ரூபிலோ இல்லாட்டி சீனாவினுடைய யுவானோ வச்சோ செய்ய போகிறோம்ப்பா, டாலரை வச்சு அதிகமாக செய்ய போகிறது இல்லை அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறார்களாம். இந்த யுத்தம் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது சீக்கிரமாக ஒரு அணு ஆயுத போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்கா டெப்ளீட்டட் யுரேனியம் குண்டுகளை, பீரங்கி குண்டுகளை கொடுப்பதற்கு தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமேசான் காட்டில் ஒரு 40 நாட்களாக காணாமல் போன 4 குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்படி கண்டுபிடிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது ஒரு நாயாம். ஆனால் அந்த நாயை இப்போ காணவில்லை அப்படின்னும், அந்த நாயை தேடும் படலம் நடந்து கொண்டு இருப்பதாகவும், ஒரு குழுவில் மனிதர்கள் அடங்கிய ஒரு குழு, தேடுதல் மீட்பு குழுவில் ஒரு மனிதர் காணவில்லை அப்படின்னா எந்த அளவுக்கு நாங்கள் தேடுதல் நடத்துவோமோ அதே அளவுக்கு அந்த நாயும் நாங்கள் தேட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இந்த நாயினுடைய அந்த செய்தியை கேட்கும்போது அரிசி கொம்பன் இல்லாட்டி அரிக்கொம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யானையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அரிசி கொம்பனை பற்றி வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு நீங்கள் தமிழ் பட்சத்தை பாருங்கள். ஏன்னா ஒரு யானைக்கும் மனிதனுக்குமான அந்த உறவில் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் மிருகத்தை மிருகமாக மட்டும் பார்க்கிறது, ஆனால் மிருகம் வாழ்ந்த இடங்களை தன்னுடைய நகரமாக பார்க்கிறது அப்படிங்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்ட்ரியூ டேட் அவர்களுடைய ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸ் மறுபடியும் வலுப்பெற்று வருகிறது. அவருக்கு மட்டும்தான் சிக்கலா அப்படின்னு பார்த்தா இல்லை, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கல் எல்லாமே வந்துட்டு. அவர் மியாமியில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு போறார். அங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் வீட்டில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிச்சின்னு சொன்னாங்க, அது எல்லாமே ஃபேப்ரிகேட்டட், எல்லாமே யாரோ புனையப்பட்ட ஒரு செய்தி, இல்லாட்டி அதை வந்து அவங்களே வாண்டடாக கொண்டு அந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னு சொல்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். சரிப்பா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்படி இருக்கும்போது ஒயிட் ஹவுஸை, வெள்ளை மாளிகையை நான் சுத்தப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஜோ பைடன் அவர்கள் வந்தாங்க. இன்றைக்கி ஜோ பைடன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்காங்க. அது என்னென்னா, அந்த ப்ரைடு மந்த் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எல்ஜிபிடிக்யூனுடைய ப்ரைடு மந்த்தை கொண்டாடுவதற்காக ஜோ பைடன் அவர்கள் கொடியசைத்து சில விஷயங்களை துவக்கி வைக்கிறார். அப்படி துவக்கி வைக்கும்போது நிறைய பேர் அங்கே வந்து ஜோ பைடன் அவர்களை கையெல்லாம் கொடுக்குறாங்க. திடீர்னு பார்த்தா சில பல நபர்கள் டாப்லெஸ்ஸாக பாடியை காண்பித்து அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்வேர்டாக இருந்துச்சு. ஸோ அது இப்போ வெள்ளை மாளிகைக்கு எதிராகவும் ஜோ பைடன் அவர்களுக்கு எதிராகவும் நிறைய கருத்துக்கள் வருவதற்கான காரணமாக மாறி இருப்பதால் ஜோ பைடன் அவர்களுடைய இமேஜ் மறுபடியும் டேமேஜ் இமேஜாக மாறிடுச்சு. காஷ்மீரில் இன்னைக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவுகோல 5.0 பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உகாண்டாவில் நிறைய மனிதர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்த 2-3 மத போதகர்கள் இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களை எங்கே அனுப்பிட்டாங்கன்னா எத்தியோப்பாவுக்கு அனுப்பியிருக்காங்க. எத்தியோப்பாவுக்கு போன பிறகு மறுபடியும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்களாம், எப்பா நான் கடவுளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்கிறாங்களாம். சீக்கிரமாக அவனுக்கு செத்து தொலையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம். ஏன்னா மதத்தை வைத்து, கடவுள் அப்படிங்கிற பெயரை வைத்து நிறைய குழந்தைகளை பட்டினி போட்டு சாகடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை இங்கே இருக்க வைத்து கடவுள் வேடிக்கை பார்ப்பாரா அப்படிங்கிறதுலாம் பெரிய ஒரு கேள்வி தான். சிரியாவில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 22க்கும் அதிகமான அமெரிக்காவை சார்ந்த இராணுவ வீரர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு, உயிரிழப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ட்ரோன் சப்ளை ரஷ்யாவுக்கு ரொம்ப கூடுதலாக இருக்க போவதாகவும், ஈரான் ட்ரோன் சப்ளை
ஆயுதங்களை கொடுக்க இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த செய்தி மேற்குலகத்தில் தான் அதிகமாக பரப்பப்பட்டு வருகிறது. அமெரிக்கா மற்றும் இந்தியா இரண்டு பேரும் நட்பு நாடு கிடையாது, ஆனால் உண்மையா சில நேரங்களில் நட்பாக இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற அறிவிப்பும். இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று டிஃபென்ஸ் மற்றும் ரொம்ப பெரிய அளவில் ஹைடெக் ஆன ட்ரேட் எதுவுமே நடத்த முடியாது, டிஃபென்ஸ் ட்ரேட் எதுவுமே நடத்த முடியாது அப்படிங்கிற சில பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் சொல்யூஷனை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஸோ சீக்கிரமாக இந்தியாவை வளைத்து போடுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளிலும் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவினுடைய மெர்சனரி குரூப்பாக இருக்கக்கூடிய வேகனார் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. நாங்கள் இதுக்கு மேலேயும் எங்களுடைய படையை உக்ரைனில் அனுப்பி சண்டை போடுவோம் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இப்போதைக்கு நாங்கள் வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கோம்ப்பா அப்படிங்கிறது. ஆனால் நேற்று ஒரு செய்தி வந்துச்சு, ஒரு நாளொன்றுக்கு 800லேருந்து 1000 வேகனார் குரூப்பை ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன சார் உண்மை? ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனில் ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷனாக வேகனார் குரூப்புக்கு அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. மியான்மரில் ஒரு சைக்ளோன் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் பாதிப்புக்கு உட்பட்டார்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை காப்பாற்றுவதற்காக ஐநா சபை ஒரு குழுவை அமைத்தது. ஆனால் சில இடங்களில் நீங்கள் போகக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாங்களே உதவி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மியான்மருடைய அரசாங்கம் உதவியை தடுத்திருக்கிறது. ட்விட்டருடைய முன்னாள் சீஃப் என்ன சொன்னார் அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் இந்திய அரசாங்கம் எங்களுடைய ட்வீட்டுகளை, அதாவது ட்விட்டரில் வரக்கூடிய ட்வீட்டுகளை அழிப்பதற்கெல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொன்னார். அப்படி அந்த பெரிய குற்றச்சாட்டை இன்னைக்கு மறுத்திருக்கிறது நம்முடைய சமூக வலைதளத்துக்கான அமைச்சரகம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் அப்படிலாம் சொல்லலை, அது தவறான ஏதோ ஒரு செய்தி, நாங்கள் அதை பற்றியான விசாரணையை மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஃபாசில் ஃபியூயலுடைய நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 2025 அப்படி இல்லைன்னா 2030 நாங்கள் என்ன செஞ்சிருவோம், கார்பன் நியூட்ரலிட்டிக்கு திரும்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த நிறுவனங்கள் சொன்னது எல்லாமே ஃபேக்கான வாக்குறுதிகள் தான். ஏன்னா யார்கிட்டையும் அதிகமான தரவுகள் கிடையாது. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கார்பன் நியூட்ரலிட்டி கொண்டு வரதுக்கு இன்னும் 10-20 வருடங்கள் கூட ஆகலாம். அப்படி வந்தாலுமே அது 100% கார்பன் நியூட்ரலிட்டியாக இருக்குமா அப்படிங்கிறதும் பெரும் கேள்வி மட்டுமே. யூகே அரசாங்கம் சார்பாக கோவிட் வழியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற இன்குவரி எல்லாமே நடத்த போகிறாங்க. ஆல்ரெடி இப்போ நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இந்த கொரோனா அப்படிங்கிறது ஒரு மேன்மேடு டிசாஸ்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல நபர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஹார்ட் டிசீசஸ் அப்படிங்கிறது இந்த கொரோனாவினுடைய வேக்சின், அதுவும் குறிப்பாக mRNA வேக்சின் கூட கொஞ்சம் லிங்காக இருப்பதாகவும் பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு சிறப்பு, இந்தியாவினுடைய ஒரு இருமல் சிறப்பு குடித்து நிறைய குழந்தைகள் இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு பார்த்தீங்களா. இந்தியா அதற்கான விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னும் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரோ கொஞ்சமாக லஞ்சம் வாங்கி எங்களுடைய சிறப்பில் இந்த மாதிரியான விஷயத்தை கலந்துருக்காங்க அப்படிங்கிறது எங்களால் சொல்ல முடியாது. அந்த நாட்டு அரசாங்கத்திடம் நாங்கள் இப்படி கோரிக்கை வைத்திருக்கிறோம், விசாரணையை இன்னும் அதிகப்படுத்தும்படி கேட்டிருக்கிறோம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். IMF வேர்ல்டு பேங்க் சீனாவுக்கு எதிராக களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், அதே நேரத்தில் IMFும் வேர்ல்டு பேங்கும் மட்டும்தான் சீனாவுக்கு நிகரான சில வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னும் சில கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. டொயோட்டாவினுடைய EV ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி பலவிதமான சர்ச்சைகள் ஓடிச்சு. அப்போ டொயோட்டாவுடைய ஷேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய தலைமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டொயோட்டாவை பற்றி EV ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கப்பா, இன்வெஸ்டர்ஸ் அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம், நம்முடைய ஸ்ட்ராட்டஜியே வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நேபாளத்தினுடைய பிரசிடென்ட் மறுபடியும் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காரு. சின்னதாக செஸ்ட் பெயின் இருக்குன்னு சொன்னார், அதனால் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ரஷ்யா ஒரே நாளில் 900 ராணுவ வீரர்களை இழந்திருக்கிறது அப்படிங்கிறத உக்ரைன் சொல்லியிருக்காங்க. ஒரே நாளில் நாங்கள் 900 ராணுவ வீரர்களை கொன்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புட்டின் அவர்கள் சொன்ன கணக்கு வேற. கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான பீரங்கிகள் உக்ரைன் பக்கம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவின் பக்கம் இருந்து 54 பீரங்கிகள் மட்டுமே அழிவை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் புட்டின் அவர்கள் சொன்ன செய்தி. நைஜீரியாவில் இன்னைக்கு ஒரு படகு கவிழ்ந்து 100க்கும் அதிகமான மனிதர்கள் இறந்திருக்கலாம். அந்த 100 மனிதர்களும் வெளிநாடுகள்லேருந்து எப்படியாவது நைஜீரியானெலாம் தப்பித்து போனவர்கள், எங்கேயாவது போய் வாழ்ந்து விட முடியாதா அப்படின்னு சொல்லி அகதிகளாக போன மனிதர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் அகதிகள் இல்லாட்டி புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. சொல்லப்போனால் நிறைய நாடுகள்கிட்ட இந்த பிரச்சனை அப்படிங்கிறது புதுசாக உருவாயிட்டு இருக்கு. நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.